வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரூம்ல இருந்து வெளியே வர்ற நிலா, என்ன சோழன் இன்னும் கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருக்க. அவர் அப்பதான் வெளியே இருந்து உள்ளர வர்றாரு. அவர் எங்கன்ற மாதிரி புரியாம பார்க்க, வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்க்கு இன்னைக்கு போகணும்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அந்த பக்கம் பல்லவன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. நான் ரெடி தான் நிலா, காரை கழுவிட்டு வந்தேன்றாரு சோழன். அவரு ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த சட்டையிலையா வர்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஏன் இது நல்லா இல்லையான்னு கேக்குறாரு. நல்லாவே இல்லை சோழன், போய் சட்டையை மாத்துங்க, ஃபங்க்ஷன் போகும்போது ஏதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிலா அது என்ன பெரிய ஃபங்க்ஷனா, ஏதோ சின்னதாக ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கு இந்த சட்டை பத்தாதான்னு கேட்குறாரு சோழன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது சோழன். வானதி புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறா, அதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும்ல. எல்லாரும் நல்ல சந்தோஷமா கிராண்டாக போகணும், சட்டையை மாற்றுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. பல்லவன் ரெடியாகி திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் சேரனும் ரெடியாகி வந்து நிற்கிறாரு. அவரு சட்டையோட கையை மடக்கி விட்டுக்கிட்டு, நிலா தான் சொல்லுதில்ல போய் மாத்தேண்டாங்கிறாரு. அண்ணே அவளே அந்த அதட்டுறா, நீ சப்போர்ட் வேற பண்ற, ஏன்னே இப்படி பண்ற அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அவரு ரூம்குள்ள போறாரு. அண்ணே வானதிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்லங்கிறாங்க நிலா. ஆமாப்பா, கிஃப்ட் வாங்கலான்னு தான் இருக்கேன்ப்பா, நீ சொல்லு என்ன வாங்கலான்னு. வாங்கிக்கலான்றாரு அவரு. கரெக்டு தானே, கிஃப்டாவே வாங்கி நம்ம சார்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு சேரன். அப்போ ஷர்ட்டை மாத்திட்டு வந்த நிலா, இது ஓகேவான்னு கேட்குறாரு சோழன். இது ஓகேன்றாங்க அவங்க. இப்போ சோழன் ஷர்ட்டோட கையை மடக்கி விட்டுக்கிட்டே, அண்ணே இன்னைக்கு ராத்திரி நானும் நிலாவும் வெளியூர் கிளம்புறோன்னு அப்படின்னு சொல்ல, அவரும் சிரிப்போட, அப்படியாடா எங்கடான்னு கேட்குறாரு. ஹனிமூன் போகிறேன்னு அப்படின்னு கொஞ்சம் வெக்கமும் சிரிப்புமா சொல்கிறாரு அவரு. நிலாவும் ஸ்மைலிங்கோட நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி போயிட்டு வாங்கன்றாரு சேரன். அண்ணே சூப்பர்ண்ணே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பல்லவன் வந்து சோழனுக்கு கை கொடுக்குறாரு. தேங்க்ஸ்டான்னு அவர் அடுத்த கை ஷர்ட்டை மடிக்கிறாரு. எதுலடா போறேன்னு சேரன் கேட்க, கார்ல தானே அப்படிங்கிறாரு அவரு. உடனே நிலா, கார் வேண்டாமே சோழன், ட்ரெயின்ல போலாங்கிறாங்க. ராத்திரியே கிளம்புறோம் நிலா, இதுல ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் வேற போட முடியாது, அதெல்லாம் முன்னாடியே போட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல நிலா, நமக்கு கார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், நேரா ரூம்க்கே போயிடலாம். ட்ரெயின்னா அதுல இருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஒரு வண்டியை பிடிச்சி அங்கேருந்து போய் அதுக்கப்புறம் லோக்கல்ல ஒரு வண்டியை பிடிச்சி, ஐயோ சாமி அந்த சுத்தெல்லாம் பெரிய வேலை, அதெல்லாம் வேண்டாம். அதனால கார்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்க வேணாலும் போகலாம், ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம். நான் ஓனர் கிட்ட கூட சொல்லிட்டேன், அவரும் காரை எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சோழன் ரொம்ப உற்சாகமா சொல்ல, நிலாவுக்கு ஏன்னா அந்த ஐடியா பெருசா பிடிக்கல. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சோழன் சொல்லிட்டு அவரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. நிலா யோசிச்சு முடிச்சுட்டு பல்லவனை பார்த்துட்டு, பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாமே அப்படின்னு சொல்ல, தண்ணி குடிச்சிட்டு இருந்த சோழனுக்கு அவ்வளவுதான் தலை வரலும் பயங்கரமா பொறை ஏறிடுது. தண்ணியை முழுங்கவும் முடியாம தொப்பவும் முடியாம அவரு ரொம்ப சிரமப்பட கண்ணெல்லாம் செவந்து போயிடுது அவருக்கு. தலையில டப் டப்புன்னு அவரே தட்டிக்கிறாரு. பாத்துடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, பொறையேறினதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு, என்னது அப்படிங்கிறாரு சோழன். அதுக்குள்ள பல்லவன், போலாம் அண்ணி அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்ல, உனக்கு ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு ஓகே தான் அண்ணி அப்படின்னு அவரு ரொம்ப உற்சாகமா சொல்ல, அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு சேரன். ஏய் எங்க போலான்னு சொல்ற நீ, ஹனிமூனுக்கு நீயும் வர்றியா அப்படின்னு சோழன் கேட்க, பல்லவன் படக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. டேய் டேய் வேண்டாண்டா அப்படின்னு சேரன் ஜாடை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏய் என்னடா அப்படின்னு சோழனும் கண்ணாலேயே மிரட்டிக்கிட்டு ஜாடையா கேட்க, என்ன சோழன் எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சேரன் எந்த பதிலும் சொல்லாம மாறி மாறி பாக்குறாரு எல்லாரையும். பல்லவன் பாவம் பரிதாபமா நிக்கிறாரு. வடை போச்சேன்ற மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கங்க நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்பப்ப பேசிக்கிட்டு ஜாலியா போனா நல்லா இருக்கும், நம்ம 6 பேருமே போலாமே அப்படின்னு நிலா சொல்ல, தலையில அடிச்சுக்கிற சோழன், நிலா ஹனிமூனுக்கு எப்படி நம்ம எல்லாரும் போக முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சோழன், எல்லாருமா போறோம்னா எனக்கு கார் கூட ஓகே தான். போற வழியில எங்கேயாவது சூப்பரா ஒரு இடம் பார்த்து காரை ஓரமா போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், செம்மையா இருக்கும் இல்லடா பல்லவா அப்படின்னு கேட்க,
அவர் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமா நீ செம்மையா இருக்குன்னு முடிச்சுக்கிறாரு. சோழன் தான் பரிதாபமா பல்லவனை முறைச்சிட்டு இருக்காரு. பல்லவன் ஒரு சின்ன நமுட்டு சிரிப்போட நிக்கிறாரு. அண்ணே நான் பொறுப்பு இல்ல, அண்ணி கேட்டாங்க பதில் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். நீ என்னை முறைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு இருக்க அவர் பார்வை. கேட்டீங்களா சோழன், 2 பேர் மட்டும் போனா கேம்ப்லயும் போர் அடிக்கும் சோழன். எல்லாரும் சேர்ந்து போனா கேம் விளையாடலாம், இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு நிலா சொல்ல நொந்த நூடுல்ஸ் ஆகி டென்ஷன் ஆன சோழன் செம்ப லொட்டுன்னு பக்கத்துல வச்சுட்டு கேம் விளையாடவா நாம ஹனிமூன் போறோம் அப்படின்னு கேட்க பல்லவனுக்கு வாய்க்குள்ளேயே சிரிப்பு வாங்க முடியாம ஓடிட்டு இருக்கு. இது எங்க ஒரு ஆர்குமெண்டா போயிட போகுதுன்னு நினைக்கிற சேரன் சரி சரி இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. எது அப்புறம் பேசுறதா? அண்ணே ராத்திரி கிளம்பணும்னே, இப்ப வந்து இவ பிளானை மாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நிலாவையும் அண்ணனையும் மாறி மாறி பாக்குறாரு. டேய் கடத்தரப்பு விழாவுக்கு போற வழியில பேசிக்கலாம்டா, இங்கேயே பேசி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு நேரம் போகுதுல்ல, நேரம் கழிச்சு போனா வானதி வருத்தப்படுவாடா அப்படிங்கிறாரு சேரன். ஆமாண்ணே டைமுக்கு போகணும் அல்லவா, நீ ரெடி இல்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நான் ரெடி தானே அப்படின்னு சொல்ல அண்ணே இதோ நான் வந்துடுறேன்னு அப்படின்னு நிலா ரூம்குள்ள போறாங்க. ஐயோ நாம இன்னும் பிச்சுக்கிட்டே இருக்கோம், பதில் சொல்லாம போறாளே, மறுபடியும் குழப்பத்துல அமுத்தி விட்டு போயிட்டாளேன்னு சோழன் பாக்குறாரு. ஏய் 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 நிலா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் பின்னாடி போக அவரு முகத்து மேலேயே கதவை படார்னு அடிச்சு சாத்துறாங்க அவங்க. அண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட வர்றது, இவ என்னண்ணே ஹனிமூனுக்கு எல்லாம் சேர்ந்து போலான்னு சொல்றா அப்படின்னு டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்க பல்லவன் சிரிச்சிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அப்படியே கொட்டுனேன்னு வையே. ஏண்டா அவதான் ஏதோ போலான்னு சொல்றானா, நீயும் சரி நீ போலான்னு சொல்ற, ஹனிமூனுக்கு நீயும் கூட வருவியா அப்படின்னு பல்லவனை மிரட்டிட்டு இருக்க அவரு என்ன பதிலும் சொல்ல முடியாம பரிதாபமா நிக்கிறாரு. டேய் நிலா அப்படி சொன்னா உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருவோமாடா, அதெல்லாம் வரமாட்டோம்டா, இங்க இத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நிலா வந்த உடனே கிளம்பலான்றாரு சேரன். அப்புறம் லேட்டா போனா பாண்டியும் வருத்தப்படுவான்ல, நீ ரெடி தானேன்னு கேட்க அவரு பயங்கர டென்ஷனா பாக்குறாரு. டென்ஷன் ஆகாத, சரி சரி நீ உட்காரு அப்படிங்கிற சேரன். நிலா நீ ரெடியாமா போலாமா அப்படின்னு கேக்குறாரு. ரெடின்னு சத்தம் மட்டும்தான் வருது, நிலா வரல. அண்ணே பர்ஃப்யூம் போட்டுக்கிறியாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க உன் மண்டையிலேயே போட்டுருவேன் அப்படின்னு சோழன் அவர்கிட்ட பாஞ்சிட்டு இருக்க அவரு பர்ஃப்யூம் அடிச்சு இவரை கூல் பண்ணிட்டு இருக்காரு. உலர் போன நிலா கையில பேக் எடுத்துட்டு வெளியே வந்து ரூமை சாத்திட்டு போலாண்ணே சோழன் போலாமா அப்படின்னு கேட்க அவரு ரொம்பவே கோவமா அப்படின்னு அனுத்துறாரு. சரி வாங்க அப்படின்னு நிலா முன்னாடி நடக்க அடுத்து பல்லவன் சேரன்னு போறாங்க. சோழன் அங்கேயே நின்னுட்டு இருக்க முதல்ல ஒரு தட்டு தட்டி வாடா போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போறாரு சேரன். 3 பேரும் வெளியே வர, ஐயோ சீக்கிரம் வாங்கலேண்டா, எவ்வளவு நேரம்டா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, போலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடேசன் எழுந்திருக்கிறாரு. அவரும் ரெடியாகி தான் கட்டில்ல உட்கார்ந்துருக்காரு. வெளியே வந்த நிலா செருப்பெல்லாம் போட்டுட்டு சோழன்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க என் மூஞ்சியே அப்படிதான் அப்படின்னு அவரு கடுப்பா போய்கிட்டு இருக்காரு. பாண்டி வானதியை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றாரு. வானதி புடவையில இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. மெடிக்கல் ஷாப்பும் டெக்கரேட் ஆகி அவங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையே டெக்கரேஷன்லாம் அப்படியே இருக்குன்னு வானதி ஆச்சரியமா சொல்ல, பின்ன திருட வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சியா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்ல பாண்டி, பலூன்லாம் ராத்திரியே ஊதிட்டோம், எங்க காலையிலக்குள்ள எல்லாம் காத்து இறங்கிடுமோன்னு யோசிச்சு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல பாண்டி அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. ஏய் லூசு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர 2 பேரும் வர்றாங்க. வர்ற வானதி டக்குன்னு உள்ளர போய் அந்த கிளாஸ் டோரை திறந்துட்டு உள்ளர போறவங்க, ஐயோ நான் வேற உள்ளர போயிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வர்றாங்க. அதனால என்னடி அப்படின்னு பாண்டி கேட்க, இல்ல பாண்டி வாசல்ல ரிப்பனை கட் பண்ணிட்டு தானே உள்ளர போகணும், இப்ப நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டேனே அப்படின்றாங்க வானதி. பொருள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டாமா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் கட்டிக்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓ அப்படியும் பண்ணலாமோ அப்படின்னு வானதி கேக்குறாங்க. பண்ணலாம்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, பாண்டி என்ன அப்படின்னு சவுண்டு வர 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு பையன், இந்தாங்கண்ணே நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு 2 பேக்கோட வந்து நிக்கிறாரு. வாங்கிட்டு வந்துட்டியா? ஏய் கேன்லாம் சூடு தாங்கல்ல அப்படின்னு அவர் கையில இருக்க கேனை காமிச்சு கேட்குறாரு. அண்ணே 3 மணி நேரம் தாங்கும்னே அப்படின்னு சொல்ல அவரு இன்னொரு கையில வச்சிருக்க கவரை பாண்டிக்கிட்ட நீட்ட அதை வாங்கி பாக்குறாரு. அடுத்ததா அந்த டீ கேன் இருக்கு இல்லைங்களா, அதையும் வாங்கி அங்க இருக்க ஒரு சேர் மேல வைக்க அந்த பையன் கிளம்பிடுறாரு. இதெல்லாம் எப்போ பாண்டி சொன்ன அப்படின்னு வானதி கேட்க,
வர்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணுமில்ல அப்படின்னு பாண்டி கேட்க அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க வானதி. கொடுக்கணும் தான், இங்க வந்து பொறுமையா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாங்கிட்டியா அப்படின்னு வானதி ஆச்சரியமா கேட்க, ஏய் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முன்னாடியே வாங்கி வச்சாதானே கரெக்டா இருக்கும். நீ ஒன்று செய்ய, எல்லாமே போதுமா பாரு. டீ, சமோசா, வடை எல்லாமே இருக்கு. அப்புறம் ஸ்வீட்டுக்கு லட்டு இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, எனக்கு உண்மையில ஒரே லவ்வா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்ல பாண்டி, நான் சொல்லாததெல்லாம் நீ இப்படி எனக்காக செய்யற, எனக்கு உண்மையில ஒரே லவ்வா வருது அப்படின்னு வானதி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. லவ்வா வருதா அப்படின்னு அவர் கேட்க, இவங்க ஆமான்னு வெக்கத்தோட தலையாட்ட, சரிவா வேலையை பார்க்கலான்றாரு அவரு. அவ்வளோதான், வானதியோட முகம் அப்படியே டக்குன்னு சப்புன்னு ஆயிடுது. பாத்தியா, நான் சொன்னதை எவ்வளவு சிம்பிளா மாத்திட்டனே அப்படின்னு அவங்க சண்டைக்கு ரெடியாக. ஏய், நாம எப்ப வேணா லவ் பண்ணலாண்டி, ஆனா ஃபங்க்ஷன் இன்னைக்கு தானே பண்ண முடியும், முதல்ல அதை கவனிப்போம் வான்னு கூப்பிடுறாரு. பாயிண்ட் ஓகே, சரி இவ்வளவு வாங்கியிருக்கியே, இத்தனை ஆள் வருவாங்களான்னு கேட்குறாங்க வானதி. உன் வீட்டில் இருந்தோம் அம்மா அப்பா எல்லாம் வருவாங்கல்லன்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் வருவாங்கன்றாங்க வானதி. நான் கண்ணனை கூப்பிட்டுருக்கேன், அவன் வருவான் அப்படின்னு பாண்டி சொல்ல, யார் வந்தாலும் உங்க வீட்டில இருந்து வரப்போறதில்ல அதானே அப்படின்னு வானதி கேட்க, என்னடி நீங்கிற மாதிரி பாண்டி பார்க்குறாரு. அவரோட மௌனத்தை ஒரு செகண்ட் கூட விடாம, அப்படிதானே வரமாட்டாங்க தானே அப்படின்னு வானதி கேட்க, அவரும் லைட்டாக டென்ஷன் ஆகி, ஆமாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாரு அவரும். உடனே வானதி சடக்குன்னு எரிச்சலாகி, அதானே எனக்குன்னா யாரும் வரமாட்டாங்க, இதே நிலா ஒரு சேஃப்டி பின்ன நகர்த்தி வச்சா, அடாடாடா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்கன்னு குடும்பமா கிளம்பி போயிருவீங்க, போ பாண்டி அப்படின்னு முகத்தை தூக்கிக்கிட்டு திருப்பிக்கிறாங்க வானதி. ஏய் வேலையை பார்ப்போம் வாடி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு துள்ளி குதிச்சிட்டு ஒரு பையன் வர்றாரு. யாருன்னு பார்த்தா அது செல்வம். அண்ணே லேட் ஆயிடுச்சாண்ணே அப்படின்னு அவர் கேட்க, வாப்பா, இல்லப்பா கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்க வா அப்படிங்கிறாரு பாண்டி. வணக்கம்க்கா அப்படின்னு செல்வம் வானதிக்கு ஒரு வணக்கத்தை போட அவங்களும் வணக்கம்ன்றாங்க. செல்வம் டேபிள ஒரு கை பிடிக்கிறியா, எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு பாண்டி கேட்க, சரின்னு ஓடுறாரு அந்த பக்கம். டேபிள் எடுத்து வச்சதும் அவரே டீ கேன் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அது மேல கிளாஸ் டோர் ரெண்டையுமே திறந்துட்டு ரிப்பன் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வானதி ரொம்பவே ஆர்வத்தோட ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்க்குறவங்க போய் மொபைல் எடுக்கிறாங்க. டேபிள் மேல மற்ற சமோசா லட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க பாண்டிய அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மொபைல் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்குற பாண்டி, ஏய் என்னாச்சுன்னு கேட்குறாரு. 10 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம்ல, இன்னும் யாருமே வரல பாத்தியா அப்படின்னு பாண்டிக்கிட்ட சிடிச்சிடுக்கிறாங்க. அவரு வாட்சை பார்த்துட்டு, ஏய் 9:30 தாண்டி ஆகுது அப்படிங்கிறாரு அவரு. 10ன்னா 10க்கு தான் வருவாங்களா, அவங்க என்ன கெஸ்டா, கொஞ்சம் முன்னாடியே வரலாம்ல அப்படின்னு படப்படுத்திட்டு இருக்க பாண்டி அவங்கள நிதானமா பார்த்துட்டு, ஏய் ஏதாவது சாப்பிட்றியா, பசியா இருந்தா கூட இப்படிதான் டென்ஷன் ஆகிட்டு இருக்குன்றாரு அவரு. போ பாண்டி அப்படின்னு மறுபடியும் அவங்க ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிய அந்த பையன் செல்வமும் சேர்ந்து பிளாஸ்டிக் சேர்ஸ்க்கெல்லாம் கவர் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேர்ஸும் நிறையவே தான் இருக்கு. அப்போ அங்க கண்ணன் ப்ரோ வராரு. அண்ணே அப்படின்னு அவரு கூப்பிட, வா கண்ணா அப்படிங்கிறாரு பாண்டி. அப்படியே வானதி பக்கம் திரும்புகிற கண்ணன் ப்ரோ, கடையில் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கேங்கிறாரு. தேங்க்ஸ் ப்ரோங்கிறாங்க வானதி. செல்வம் சேர் எடுத்து அடிக்கிட்டு இருக்க பாண்டியன் ஒரு பக்கமாக லைனாக சேரை போட்டுட்டு இருக்காரு. அந்த சேர் எடுத்து போடுறா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னு போறாரு அவரு. வானதி ரோட்டையே பார்த்துட்டு இருக்க பாண்டி சின்ன சின்ன வேலை அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சோழனோட கார் வந்து கடை முன்னாடி சரக்குன்னு நிக்குது. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் சேரன் இறங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து நடேசன் இறங்குறாரு. ஃப்ரண்ட் ஷீட்ல இருந்து நிலா இறங்குறாங்க. அடுத்து பல்லவனை இறங்கி வர இவங்களெல்லாம் பார்க்க வானதிக்கு ஏக சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இறங்கி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க வானதி ரொம்ப சந்தோஷத்தோட 4 ஏட்ட முன்னாடி போய், வாங்க 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 எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல, வந்துட்டோன்றாரு பல்லவனும் சோழனும். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க அங்கிள், வாங்கண்ணே, வாங்கக்கா அப்படின்னு எல்லாரையும் ரிசீவ் பண்றாங்க வானதி. என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, உன்னையும் தான்டா, சாரிடா வாடா அப்படின்னு வானதி எல்லாரையுமே ரிசீவ் பண்ணிட்டு, என்ன இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க வானதி. நீ கடை திறக்கிற, அவங்கெல்லாம் வராமல் இருப்பாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி எல்லாரையுமே சந்தோஷமா ஒரு பார்வை பார்த்துட்டு,
நான் கேட்டேனே அப்ப கூட நீ சொல்லலையே அப்படின்னு கேட்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தாங்கிறாரு பாண்டி. வானதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பாண்டியை ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சுத்தி வர இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா சிரிச்சிட்டு நிக்க, என்னம்மா மெயின் ரோட்ல ஜம்முன்னு கடையை பிடிச்சிட்டியேங்கிறாரு நடேசன். கடையும் நல்ல பெருசா இருக்கே, வாழ்த்துக்கள்மா அப்படின்னு நடேசன் சொல்ல, வானதி ரொம்பவே சந்தோஷத்தோட தேங்க்ஸ் அங்கிள்னு தலையை ஆட்டுறாங்க. அடுத்து சோழனும் ஒரு ஸ்மைலிங்கோட பார்க்க, கங்க்ராட்ஸ் வானதி, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு நிலா சொல்ல, தேங்க்ஸ்கா அப்படின்னு வானதி நிலாவை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயும் பாண்டியும் சொந்தமா தொழில் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்றாரு சேரன். பாண்டியும் வானதியும் லைட்டான சந்தோஷமும் வெக்கமா பார்க்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் தொழிலதிபர் குடும்பம் ஆயிட்டீங்க, சூப்பர் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா அப்படின்னு பாண்டி வெக்கத்தோட கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது எல்லாமே பாண்டியால தான் நடந்துச்சு. பாண்டி இல்லைன்னா என்னால இது எதையுமே செஞ்சிருக்கவே முடியாதுன்றாங்க வானதி. அட பரவாயில்லையே அப்படின்னு சோழன் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க, நிலாவுக்கும் வானதியை பார்த்து மனசெல்லாம் பூரிப்பா இருக்கு. அது அவங்க முகத்திலேயே தெரியுது. நீயா இதெல்லாம் பேசுற, என்னால நம்பவே முடியல வானதி அப்படின்னு சோழன் அவங்கள கலாய்க்க ஆரம்பிக்க, பாரு பாண்டி அப்படின்னு அவங்க சினிங்கிட்டு இருக்காங்க. ஏய் அவன் சும்மா சொல்றான்டி அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அல்லவா அந்த கிஃப்டை கொடு அப்படின்னு நிலா கேட்க, நிலா கிட்ட அவரு நீட்டுறாரு. அதை வாங்குற நிலா, இந்தா வானதி உன்னோட புது கடைக்கு எங்க எல்லார் சார்பாகவும் ஒரு கிஃப்ட்னு நீட்டுறாங்க. வானதி ரொம்பவே சந்தோஷத்தோட தேங்க்ஸ்கான வாங்கிக்கிறாங்க. இந்தா இதை வச்சுட்டு நான் உங்க பாண்டி கிட்ட கொடுக்க, அதை அவர் கையில வாங்குறாரு. எங்க உன் அம்மா அப்பாவை காணோம் அப்படின்னு நடேசன் கேட்க, ஆட்டோ சத்தம் கேட்குது. வானதி ரோட்டை பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஆட்டோ சத்தம் கேட்டு ரோட்டை பார்க்க, வானதியோட அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு வர்றாரு. பின்னாடி அவங்க அம்மா அண்ணன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. தா அதான் வந்துட்டாங்களே அப்படின்னு நடேசன் சந்தோஷமா பார்க்குறாரு. அவங்க அம்மா ரொம்பவே ஆசையா இறங்குறவங்க. டேய் அங்க பாருடா அப்படின்னு காமிக்க, எல்லாமே ரெடியா இருக்கும் போல இருக்கே, அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்பாவும் இறங்கி வர்றாரு. வா மாணிக்கம் அப்படின்னு நடேசன் ரிசீவ் பண்ண, சேரன் கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் ரிசீவ் பண்றாரு. அவரும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வர, வாங்கப்பா வாங்கம்மா வானே அப்படின்னு அவங்களையும் ரிசீவ் பண்றாங்க வானதி. ஓ எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களா, நாங்க தான் லேட்டான்னு கேக்குறாரு வானதியோட அப்பா. ஏன் மாணிக்கம் உன் பொண்ணு கடை திறக்கிறா, இவ்வளவு லேட்டாவா வர்றது அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. நீங்க வேற நைட்டெல்லாம் இங்கே இருந்து கடை வேலை பார்த்துட்டு தாங்க போனோம், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு வானதி அப்பா சொல்றாரு. அதுக்காக லேட்டா போனா லேட்டா வருவியா அப்படின்னு மிரட்டலா கேட்குறாரு. உடனே வானதியோட அம்மா, என்ன நீங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு எங்களை இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெருசு பேச்ச பாத்தியாமா அப்படிங்கிறாரு வானதியோட அண்ணன். அது இல்லம்மா அப்படின்னு நடேசன் ஏதோ சொல்ல வர, அப்பா சும்மா இருங்கப்பா, எதுக்கு சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சேரன் கேக்குறாரு. ஏய் நான் என்னடா சண்டை போட்டேன் அப்படின்னு நடேசன் கேட்க, அவர் எப்பவுமே அப்படித்தானே பேசுவாரு, பரவாயில்லன்றாரு மாணிக்கம். நடேசனும் ஒரு சமாளிப்பு சிரிப்போட வியர்வையை ஒத்தி எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் பழகி போச்சுன்றாரு வானதியோட அப்பா. ஓகே ஓகேன்னு வானதியும் பாண்டியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சரி எல்லாரும் வந்துட்டாங்கல்லம்மா அப்படின்னு வானதியோட அப்பா கேட்க, வந்துட்டாங்கன்றாங்க வானதி. சரி அப்ப ரிப்பனை கட் பண்ணி திறந்துட வேண்டியது தானேம்மா, கட் பண்ண வானதி அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவ்வளவுதான், வானதிக்கு ஏதோ பெரிய வேலையை பார்க்க போற மாதிரி நர்வஸ் ஆயிடுது. பாண்டி நீ கட் பண்றியான்னு கேக்குறாங்க. ஏய் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கட் பண்ணுங்கிறாரு அவரு. சரி அப்படிங்கிற வானதி, அப்பா அம்மா வாங்க நீங்க வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, வானதியோட அம்மாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். அவங்க அப்பாவும் சந்தோஷத்துல மிதக்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நான் லைட்டா தடுமாறுறாரு அவரு. வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு வானதி கூப்பிட, வாயா அப்படின்னு வானதியோட அம்மாவும் கூப்பிடுறாங்க. போ அதான் கூப்பிடுறாள்ல அப்படின்னு நடேசனும் சொல்ல, வாயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க வானதி அம்மா. போ மாணிக்கம் அப்படின்னு தயங்கிட்டு இருக்க மாணிக்கத்தை நடேசனை பார்த்து அனுப்பி விடுறாரு. அவங்க அம்மா ரொம்பவே நெகிழ்ச்சியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்க, அவங்க அப்பா கத்திரியோட வெயிட் பண்றாரு. 2 பேரும் கத்திரியை பிடிச்சி கட் பண்ணி விடுறாங்க. யாரோ ஒருத்தங்க கான்ஃபெட்டியை வெடிக்க எல்லாரும் செம்மையா கிளாப் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பாவும் நெகிழ்ச்சியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. வானதியோட அம்மா இன்னைக்குதான் அவங்க பெத்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணத்தை தடவி கொஞ்சுறாங்க. உள்ளர போறப்ப வெடிக்கலான்னு ஒரு கான்ஃபெட்டியை வச்சிருக்க சோழன் அதை திருவிட்டே இருக்காரு. என்னன்னு வீட்டுக்கு போறதுக்குள்ள வெடிச்சிருவியா அப்படின்னு பல்லவன் கேட்க, நான் என்னடா பண்றது,
இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. தூக்கி போட்டு வானே அப்படின்னு பல்லவன் கூப்பிடுறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தி திருவ டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. டேய், ஓப்பன் ஆயிடுச்சு, வா 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 போலாம் அப்படின்னு அவர் உள்ளர ஓடி வர்றாரு. எல்லாரும் உள்ளர வந்துடுறாங்க. அங்க வெங்கடாஜலபதி சிலை முன்னாடி சிலை இல்லைங்க, படம். ஆனா அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த வானதி விளக்கு ஏத்துன்னு அவங்க அம்மா மேட்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லம்மா, நீயே ஏத்து அப்படின்னு வானதி சொல்றாங்க. நீ ஏத்துடிங்கிறாங்க அவங்க அம்மா. கடையில நல்ல வியாபாரம் ஆகணும், நகையை சீக்கிரமா மீட்டு எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கு ஏத்தி வையின்றாங்க அவங்க அம்மா. வானதியும் சிரிப்போட சரின்னு தலையாட்டிட்டு அந்த பக்கமா திரும்ப, ஏய் ஏண்டி இப்படி சொன்னேன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. நான் என்னையா தப்பா சொன்னேன், சரியா தானே சொன்னேன் அப்படிங்கிற அவங்க அம்மா. என்னடா சரியா தானே சொன்னேன்னு வசந்த்கிட்டையும் கேட்குறாங்க. நீ கரெக்டா தாம்மா சொன்ன அப்படின்னு வசந்த் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. வானதி அந்த அழகான வெள்ளி காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்க எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. அடுத்து அவங்க கற்பூரம் சுவாமிக்கு காட்டி முடிச்சுட்டு எல்லாருக்கும் காட்ட அவங்க அம்மா தொட்டு கும்பிடுறதை விட தொட்டு தொட்டு வானதி முகத்துல தான் வச்சு விடுறாங்க. இந்த பிள்ளைக்கு இனிமே எப்பவும் நல்ல அறிவு இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் அவங்க வேண்டுதலா இருக்கும். அப்படியே எல்லாரும் தொட்டு கும்பிட்டு இருக்க பல்லவன் டப்புன்னு கண்ணன் ப்ரோவை மேல தூக்குறாரு. தூக்குடா தூக்குடா, கீழே போட்டுறாதடான்னு நடேசன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோவும் சாமி கும்பிட்டு முடிச்சவன பல்லவன் அவரு கீழே இறக்கி விடுறாரு. வானதியோட அப்பா ரொம்ப சந்தோஷமா லட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் லட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்து எல்லாருமா வெளியே இருக்க சேர்ல வந்து உட்காரு. ஒரு குரூப் ஆஃப் வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சமோசா கொடுத்துட்டு இருந்த வானதி அவங்களெல்லாம் உள்ளர கூட்டிட்டு போய் சாமி கும்பிட வச்சு வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ பாண்டி ஒரு ட்ரேயோட வசந்த் கிட்ட வந்து நீட்டு, என்ன என்ன இது அப்படின்னு ரொம்பவே தென்னாவட்டா கேக்குறாரு. டீ அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் காஃபி தான் குடிப்பேங்கிறாரு அவரு. சரிங்கன்னு சொல்லிட்டு பாண்டி திரும்ப, ஏய் அப்படின்னு ரவுடி மாதிரியே கூப்பிடுறாரு. பாண்டி திரும்பி பார்க்க, எங்க போற அப்படின்னு வசந்த் கேட்க, டீ வேணான்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாரு பாண்டி. நான் வேணான்னு சொல்லலையே அப்படின்னு வசந்த் வம்பிழுத்துட்டு இருக்கு. சோழன் அதை கொஞ்சம் தள்ளி நின்று பாக்குறாரு. காஃபி தான் குடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு எடக்கு முடக்கா வசந்த் பேச, அப்ப டீ குடிக்க மாட்டீங்க தானேன்னு பாண்டி கேக்குறாரு. நான் அப்படி சொன்னேன்னா, எப்பவாச்சும் டீ குடிப்பேன், கொடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ பெரிய மனசு பண்ணி போனா போகுதுன்னு எடுக்கிற மாதிரி ஒரு டீ கப்பை எடுத்துக்கிறாரு வசந்த். இதை பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு டென்ஷன் ஆகுது. சரி, எதுவும் பிரச்சனை வேணான்னு வர்ற பாண்டியை பார்த்து மைல்டா சிரிச்சுட்டு அப்படியே பாண்டி பக்கத்துல வர்றாரு. அவரு ட்ரேய செல்வத்திட்ட கொடுத்துட்டு திரும்ப, என்னடா உன் மச்சான் அவங்கிட்ட வம்பழுக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சோழன் கேட்க, அவன் லூசா இருப்பான் போல இருக்குடா, டீ கொடுத்தா காஃபி கேட்குறான் அப்படிங்கிறாரு பாண்டியன் ஹஸ்கி வாய்ஸ்ல. அவன் கிடக்குறான்டா பைத்தியக்காரன், நீ ஃப்ரீயா விடுன்றாரு சோழன். நிலா அதை கவனிச்சுட்டு லைட்டா ஒரு வார்னிங்காக தொண்டையை செரும, நான் இல்ல நிலா, இவன் தான் அப்படின்னு கூசாம பாண்டி பக்கம் கையை நீட்டுறாரு சோழன். ஐயோ நான் இல்லைங்க, இவன் கேட்டா நான் சொன்னேன் அவ்வளவுதானே சின்ன தவிப்போட பாக்குறாரு பாண்டி. எல்லாரும் உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருக்க வானதி நடேசன் கிட்ட வர்றாங்க. அங்கிள் அப்படின்னு கூப்பிட அவரு நிமிந்து பாக்குறாரு. வியாபாரத்தை நீங்க துவக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு வானதி கேட்க, நானாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமா அங்கிள் அப்படின்றாங்க வானதி. சோழனும் அப்பா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நடேசனையே பார்க்குறாங்க. நீங்க தான் இன்னைக்கு என்னோட கஸ்டமர் அப்படிங்கிறாங்க வானதி. எல்லாரும் அங்கங்க ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா அதுக்காக மாத்திரையா வாங்க முடியும் அப்படின்னு நடேசன் கேட்க, மாத்திரை தான் வாங்கணும்னு இல்ல, இங்க நிறைய பொருள் இருக்கு, இதுல ஏதாச்சும் கூட வாங்கிக்கோங்கன்றாங்க வானதி. அப்படியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு வானதி தலையாட்ட, ரொம்ப ஆசைப்படுற, இரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற நடேசன் கையில இருக்க டீயை குடிச்சிட்டு எழுந்து வர்றாரு. வானதி அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி இருக்க இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அதான் கல்லா பிளேஸ். வர்றவங்க கரெக்டா செல்வம் வான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. நடேசனும் உள்ளர வர கூடவே நிலா சேரன் எல்லாரும் வர்றாங்க. ஏமா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க அங்கிள்ங்கிறாங்க வானதி. நான் நிறைய வெயில்ல சுத்துறேன், எங்க கருத்துருவணும்னு ரொம்ப பயமா இருக்கு, அது கருக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு கிரீம் இருந்தா கூட அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. இப்ப சோழனும் பல்லவனும் கூட அங்க வந்து நிக்கிறாங்க. சரி இருங்க, செல்வம் அந்த கிரீம் எடு, எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரின்னு அவர் போய் எடுக்கிறாரு. இந்தாங்கக்கான அவர் நீட்ட, இந்தாங்க இதுல SPF 50+ இருக்கு, ஓகேவா, இது சன்ஸ்கிரீன் நல்லா இருக்கும் போட்டுக்கோங்க, இந்தாங்க
அப்படின்னு எடுத்து நீட்டுறாங்க வானதி. அவரும் அந்த கவருக்குள்ள இருந்த அதை வெளியே எடுத்து பார்த்துட்டு வெரி நைஸ் அப்படிங்கிறவரு எவ்வளவுமான்னு கேக்குறாரு. 250ங்கிறாங்க வானதி. அவரு ரொம்ப ஸ்டைலா ஏய் சேரா ஒரு 250 ரூபா கொடுறாங்கிறாரு. இந்தாப்பா அப்படின்னு அவரும் பணத்தை எடுத்து வானதி கிட்ட நீட்ட வானதி அதை ரொம்பவே சந்தோஷமா வாங்கி கல்லாவுல வைக்கிறாங்க. உள்ளர பார்த்துட்டு ஐயோ சேஞ்ச் இல்லையேன்றாங்க. பரவாயில்ல எனக்கு ஏதாவது சாக்லேட் கொடுத்துருங்கன்றாரு பல்லவன். அப்படின்னு தலையாட்டுற வானதி சாக்லேட் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. இந்தா அப்படின்னு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துடுறாங்க. நிலான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நிலா நீ ஏதாவது வாங்கிக்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னே பரவாயில்லன்றாங்க நிலா. பரவாயில்ல வாங்கிக்க அப்படிங்கிறாரு சேரன். வாங்கிக்கமா அப்படின்னு நடேசனும் சொல்ல நிலா சரின்னு லைட்டா தலையாட்டிட்டு பர்ஃப்யூம் இருக்கான்னு கேக்குறாங்க. பர்ஃப்யூமா செல்வம் அந்த பாட்டில் எடு அப்படின்னு வானதி சொல்ல அந்த பையன் எடுத்துட்டு வர்றாரு. அக்கா இந்த பர்ஃப்யூமான்னு அவர் கேட்க அதேதான் அப்படின்னு வானதி அதை கையில வாங்கி ஒரு பார்வை பார்த்துட்டு அக்கா இது ரொம்ப நல்லா இருக்கும்க்கா இந்தாங்கன்னு நீட்ட நிலாவும் சந்தோஷமா வாங்குறாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு கேட்க 230 ரூபான்றாங்க வானதி. தேங்க்யூன்னு நிலா வாங்கிக்க. சரியா போச்சாப்பா அப்படின்னு சேரன் கேட்க ஆமாண்ணேன்றாங்க வானதி. 250 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தவங்கள 500 ரூபாய்க்கு பொருள் வாங்க வச்சுட்ட. பரவாயில்லையே இப்பவே நல்லா வியாபாரம் பண்றேன்னு பாராட்டுறாரு சோழன். வானதி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த பணத்தை சாமியோட காலடியில வச்சுட்டு கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டு கல்லாவில் வைக்கிறாங்க. பெரிய வியாபாரியா வருவா போல இருக்கே அப்படின்னு அட்மையர் பண்றாரு நடேசன். சரி எல்லாரும் வெளியே போலாம் அப்படின்னு கேங்கா வெளியே கிளம்புறாங்க. வானதி அவங்க கூட சேர்ந்து வெளியே வர்றாங்க. டேய் சேரா நான் ஆவுடையப்பன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கிட்ட நிக்கிறேன் நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படிங்கிற நடேசன் மறக்காம சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு ஏமா வரேம்மா அப்படின்னு சொல்ல வானதி சரிங்க அங்கிள்னு தலையாட்டுறாங்க. ஏன்பா மாணிக்கம் வரேன்னு சொல்ல வாங்க வாங்கன்னு அவரும் கையெடுத்து கும்பிடுறாரு. நடேசன் கிளம்பிட கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு நானும் அப்படியே கிளம்புறேன்றாங்க நிலா. எனக்கும் வேலை இருக்குப்பா நானும் அப்படியே கிளம்புறேன்றாரு சேரன். என்ன எல்லாரும் கிளம்புறேங்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்க வேலை இருக்குல்லப்பா இப்ப போனாதான் கரெக்டா இருக்குங்கிறாரு சேரன். நீ கடையை கவனிப்பா அதுதான் பாண்டி கூட இருக்கான்ல அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டியன் ஆமான லைட்டா தலையாட்டி சிரிக்கிறாரு. ஆமா எப்படி போவீங்க அப்படின்னு சோழன் கேட்க நான் அப்படியே நிலாவை ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுட்டு பஸ் ஏறி போயிட்டு வேண்டாங்கிறாரு சேரன். அண்ணே இந்த வெயில்ல எப்படின்னே போவீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னு சோழன் சொல்ல சரி இரு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சேரன். வானதியோட பேரண்ட்ஸ் பக்கம் திரும்பி சார் நாங்கள் அப்போ அப்படியே கிளம்புறோம் போயிட்டு வரோன்னு கையை கும்பிட அவரும் டக்குன்னு எழுந்து நின்று போயிட்டு வாங்க தம்பி. சரிங்க தம்பிங்கிறாரு. அவங்க அம்மாவும் எழுந்து நின்று கும்பிடுறாங்க. வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 பேர்கிட்டையும் சொல்லிக்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படிங்கிறாரு மாணிக்கம். இதுல என்னங்க சார் இருக்கு வானதிக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படிங்கிற சேரன். வானதி நாங்க வரோமாங்கிறாரு. சரிங்கன்னுங்கிறாங்க வானதி. அவங்க அப்படியே கிளம்பிட வானதியோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து கஸ்டமர்ஸ் வந்து பொருள் வாங்க வர்றாங்க. வசந்த் அதெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. டேய் பாருடா அவ எப்படி வியாபாரம் பண்றான்னு அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமா ஆச்சரியமா சொல்றாங்க. கரெக்டு தாங்க வானதி வேலை வாங்குறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்கன்னு நல்லா தெரியுது. நின்ன இடத்துலயே நின்றுட்டு செல்வத்துக்கிட்ட நல்லா வேலை வாங்குறாங்க. கஸ்டமருக்கு பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால போட்டுட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் அந்த எம்டியா இருக்க ரேக்ல அடிக்கிடு பிரிச்சு அடிக்கிடுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும் உள்ளர வர்றாங்க. வானதி அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட திரும்புறாங்க. வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவரு சிரிப்போட கேட்க ஆமா நைனான்றாங்க வானதி. சரி நீ வியாபாரத்தை பாரு நாங்க அப்படியே கிளம்புறோம்னு அவர் சொல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல நைனா அப்படின்றாங்க வானதி. ஏய் அவர் இங்கே நின்னுட்டா வேலையெல்லாம் யாரடி பாக்குறது? இங்க பாரு நீ சிரிச்ச முகத்தோடயே இரு அப்பதான் நல்லா கூட்டம் வரும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வானதி ஈன்னு சிரிப்போடையே நிக்கிறாங்க. ஏய் அதெல்லாம் அவ பாத்துக்குவாடி நீ கிளம்பு. வசந்த் நீயும் வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க வானதி. அவங்க அண்ணன் வானதி கிட்ட வந்து ஏய் கடையை பார்த்து நடத்து லவ் பண்ற வேகத்துல அந்த நினைப்புல மாத்திரையை மாத்தி கீத்தி கொடுத்துறாத அப்புறம் அவ்வளவுதான்னு மிரட்டலா சொல்றாரு. ஏய் போட அப்படின்னு வானதி அவரு காக்கா விரட்டுற மாதிரி விரட்ட ஐயா அப்படின்னு அவரு அங்கிருந்து கிளம்புறாரு. வானதி கல்லா கிட்ட நின்னுட்டு வெளியே பார்க்க அங்க பாண்டி
சேரோட கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேரை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. வானதி அவரு ரொம்பவே கிரேட்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. நிலாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரியவர் வெளியே கட்டில்ல உட்காந்துக்க சேரன் கிச்சன் பக்கமா போறாரு. ஐயோ என்ன அனல் காத்துனே முடியல அப்படின்னு பல்லவன் போய் ஒரு சோஃபால உட்கார பக்கத்துல போய் உட்கார்றாரு சோழன். வெயில கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இந்த அனல் காத்தை தான் சமாளிக்க முடியல, நெருப்பே மேல படுற மாதிரி இருக்கு அப்படின்னு பல்லவன் புலம்பிக்கிட்டு இருக்க, இந்தாடா தண்ணி குடின்னு கொண்டு வந்து நீட்டுறாரு சேரன். அண்ணே அத வையனே அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே எனக்கு கொடுனேன்னு பல்லவன் வாங்கிக்கிறாரு. என்னடா இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேரன் செம்ப நீட்ட அதை வாங்கி குடிக்கிறாரு பல்லவன். ரெண்டு பேரும் அவங்கவுங்க உட்கார்ந்துருக்க அங்க கிடக்கிற துண்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா சேரன் போக அண்ணன்னு கூப்பிடுறாரு சோழன். என்னடா அப்படின்னு அவரு திரும்பி நிக்கிறாரு. இங்க பாரு, நிலா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போலான்னு ஆரம்பிப்பா, அதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லிடணும், சொல்லுவல்ல அப்படின்னு சோழன் கேட்க, டேய் ஹனிமூன்கிறது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போற விஷயம்டா, அதுக்கு ஏண்டா நாங்க வர்றோம்னு சொல்ல போறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படிங்கிற அப்படின்னு தயக்கத்தோட சோழன் பாக்குறாரு. என்னையெல்லாம் கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிடுவேன்பா அப்படின்னு பல்லவன் சொல்ல, உடனே சோழன் படு வேகமா போய் ஒரு காலை அவர் பக்கத்துல வச்சுட்டு நங்கு நங்கு நங்குன்னு தலையில கொட்டுறாரு. வலி தாங்க முடியாம என்னன்னு அப்படின்னு எரிச்சலா முகத்தை சுளிக்கிறாரு பல்லவன். டே 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 எதுக்குடா அவனை அடிக்கிற அப்படின்னு சேரன் மிரட்ட, அண்ணே பாருனே அப்படின்னு தலைய தேய்ச்சிட்டு இருக்காரு பல்லவன். டேய் பாவண்டா, அவனை ஏண்டா அடிக்கிற, அவன் விளையாட்டுக்கு தாண்டா சொல்றான் அப்படின்னு சேரன் சொல்றாரு. விளையாட்டுக்கு கூட அவன் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பல்லவன் பாவம் தலைய தேய்ச்சிட்டே இருக்காரு. அண்ணே நான் இவனை கூட நம்பிடுவேன், உன்னை நம்ப மாட்டேனே அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு திகைச்சு போய் ஏன் என்ன நம்ப மாட்டேன்னு கேக்குறாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நிலா ஒரு 2 முறை ஃபீல் பண்ணி கூப்பிட்டா உடனே நீ நாங்கெல்லாம் வர்றோம்ப்பா, நீ வருத்தப்படாதப்பான்னு நீயும் கண் கலங்கி சொல்லுவ அப்படிங்கிறாரு சோழன். டேய் வேற எங்கேயாவதுன்னா பரவாயில்ல, ஹனிமூனுக்கு எப்படிடா நாங்கெல்லாம் கூட வருவோன்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட திரும்பி பாக்குறாரு சோழன். அண்ணனை சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நீங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுவீங்க, நான் யாரோ தானே அப்படின்னு சோழன் சொல்ல, எப்ப பார்த்தாலும் எடக்கு முடக்காதான் பேசுவேன்ற மாதிரி பல்லவன் பார்க்க, டேய் ஏண்டா அப்படிங்கிறாரு சோழன். எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயத்துக்கு நான் போராடி கிடைக்க வேண்டியதா இருக்குங்கிறாரு சோழன். அண்ணே நீ எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, கல்யாணமாகி ஹனிமூன் போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற, சேர அண்ணனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு அண்ணே உன்ன மாதிரியா புலம்புது அப்படின்னு பல்லவன் நல்லா நறுக்குன்னு கேட்டு விட்டுடுறாரு. சோழன் உடனே தலையை குனிஞ்சு தாடியை தடவிட்டு இருக்காரு, ஃபீல் பண்றாராமா. டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. உடனே சமாளிச்சுக்கிறவரு, டேய் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கதாண்டா போகுது, என்ன கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு பல்லவன் பாக்குறாரு. சேரன் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிறாரு. அண்ணே அண்ணன்னு கூப்பிட பாக்குறாரு அவரு. நிலா சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே நாம எல்லாரும் சேர்ந்து போனாதான் ஜாலியா இருக்கும், அப்படியே பேசிக்கிட்டே போலாம் தின்னுகிட்டே போலான்னு ஏதாச்சும் சொல்லுவா, நீங்க எல்லாரும் இப்ப பேசுறதுதானா முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றவரு. இங்க பாரு, அவ சொல்றதெல்லாம் நீ கேட்கவே கூடாது, முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடு அப்படின்னு சோழன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. சரிடா சொல்லிடுறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, எங்க சத்தியம் பண்ண பாப்போம் அப்படின்னு சோழன் அவர் முன்னாடி கைய நீட்டுறாரு. டேய் என்னடா அப்படின்னு சேரன் கேட்க, நீ பண்ணுனே அப்பதான் நான் உன்னை நம்புவேன், பண்ணு அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு சோழன். போடி போ, நீ பண்ற அலப்பறைக்கு கண்டிப்பா ஹனிமூன் ட்ரிப் கிடையாது, ஃபேமிலி ட்ரிப்பா தான் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.